அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமான, உடனே செய்யக்கூடிய காலை உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலை உணவு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் கூடுதலாக வேண்டாம், கூடுதலாக போட்டுக்கிறோங்க. எல்லா பொருளுமே கூட்டிக்கிறங்க. நான் சொல்கிற பொருளை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேங்க. இந்த கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சோண்டு உப்பு கிண்டிக்கிறங்க. ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா, ஒரு கலராக இருக்கும். சின்ன குட்டீஸ்கள் சாப்பிட்றது கொஞ்சம் கலராக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் மஞ்சத்தூள் போடுறோம். சரியா? வேணாட்ட தவிர்த்துக்கிறோங்க. அதையும் கலந்துக்கிட்டு தண்ணி 2 கப்பு தண்ணி. எனக்கு 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்படுச்சு. உங்கள் மாவு எப்படி இழுக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. நம்ம எப்படி கோதுமை தோசை செய்வோமோ அதே பக்குவத்துக்கு மாவை கரைச்சிக்கிறங்க. உங்களுக்கு கரைக்க ரொம்ப சோம்பலாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறங்க. சரியா? இப்போ வாங்க நம்ம தாளிப்பு பொருளை பற்றி போய் பார்ப்போம். கடாயை சுடு பண்ணிக்கிறங்க. சுடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கம்மாமன்னு உங்களுக்கு மணக்கும். அப்புறம் 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு உளுந்து, சின்ன ஸ்பூனு, 2 பச்சை மிளகா பொடிசாக வெட்டிக்கிறங்க. சோப்பர் இருந்தால் அதில் பொடிசாக வெட்டிக்கிறங்க. அதை வதக்கிக்கிறங்க. நல்லா பொரியட்டும். ஜீரகம், உளுந்து, மிளகா நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வெங்காயத்தை போடணும். சரியா? வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக வெட்டிக்கிறங்க. வெங்காயம், தேங்காய் பூ, உப்பு, அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சிருச்சு. 60% நம்மளுக்கு நல்லா பொரியணும். சரியா? 3/4 வேக்காடு எல்லாமே பொரியணும். எல்லா பொருளுமே அப்படித்தான் 3/4 வேக்காடு நம்மளுக்கு வதங்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த வாசம் கம்மாமண்டு இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டிக்கிறங்க. சோப்பர் இருந்தால் சோப்பரில் செஞ்சுக்கிறங்க. அது உங்களோட விருப்பம். சரியா? பொடிசாக வெட்டிக்கிறங்க. அதையும் வதக்குங்க. இது 3/4 வேக்காடு வேகணும் நம்மளுக்கு வெங்காயமும். அப்புறம் தேங்காய் பூ ஒரு மங்கு. தேங்காய் பூ அதே மங்கில் நம்ம எந்த மங்கில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோமோ அதே மங்கில் தேங்காய் பூ போடுங்க. கொத்தமல்லி எல்லாம் போடுங்க. கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக நீங்கள் நறுக்கி போடுங்க. கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் வெட்டி போடலாம். சரி? அப்புறம் உப்பு போடுங்க. இந்த வெங்காயத்துக்கும் இந்த தேங்காய் பூக்கும் உள்ள உப்பு நம்ம மாவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இந்த வெங்காயத்துக்கும் தேங்காய் பூக்கும் உள்ள உப்பு. சரியா? தேங்காய் பூ ஸ்பூன் கணக்காக இருந்தால் 3லேருந்து 4 ஸ்பூன் போடுங்க. இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அந்த மாவில் கொட்டி கலந்துக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை சுட்ட வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ சுருக்காக ரெடி பண்ணிட்டோம் பார்த்திங்களா? இவ்வளோ தான். இதுதான் வேலை. அப்புறம் அந்த மாவில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருளை கொட்டுங்க. கொட்டி தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன தோசையாக சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப ஒரு அருமையான காலை டிஃபன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரொம்ப அருமையாக இருக்கும். கலந்துக்கிறங்க. கலந்துக்கிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடுங்க. விட்டு தொடச்சிக்கிறங்க. தொடச்சிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி இருக்கணும். தோசை அப்போ குண்டாப்பம் இருக்குல்ல, அதில் ஒரு ஆப்பையை ஊற்றுங்க. ஊற்றி ரொம்பலாம் இழுவ வேணாம். இப்படி ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக செஞ்சிருந்தாலே போதும். அவ்வளோதான். அழகாக கரெக்டான தடிப்பத்தில் நம்மளுக்கு வந்துடும் ஒரு ஆப்பை. சரியா? அப்புறம் கண்ணாடி எதுவும் மூடி இருந்தால் மூடி வைங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். வயசானவளாக இருந்தால் எண்ணெயை தவிர்த்துக்கிறங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வேகும். ஆனால் பக்கத்துலேயே நில்லுங்கன்ட்டு போயிட்டீங்கன்னா கருகி போயிடும். அப்புறம் எடுத்து பிரட்டி போடுங்க. பிரட்டி போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா பிரட்டி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிரட்டி போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. தோசை ரெடி. இது சட்னியோடு நீங்கள் சாப்பிட்லாம், கறிகளோடு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, எதில் வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாம்பாரில் கூட சாப்பிட்லாம். இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம வெறும் 10 நிமிஷத்துலேயே இந்த பசியாரதை நம்ம செஞ்சிடலாம். இது மொத்தம் எனக்கு 6 தோசை வந்துச்சு. நீங்கள் கூடுதலாக வேண்டாம், கூடுதலாக போட்டுக்கிறங்க. எல்லா பொருளையுமே கூட்டிக்கிறங்க. இப்போ நம்ம அதே மாவில் சீனி போட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சின்ன பிள்ளைய குட்டீஸ் இருக்கிற வீட்டில் சட்னி சாப்பிடாதுங்க. எங்கள் வீட்டிலலாம் சட்னி கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதுங்களுக்கு நான் சீனி போட்டு தான் எப்போவுமே செய்வேன். சீனி போட்டிருக்கிறேன் 2 ஸ்பூனு. இது அரை இனிப்பாக தான் இருக்கணும். இந்த தோசைக்கு ரொம்ப இனிப்பு போடக்கூடாது. ப்ரெட்டுக்கு எப்படி இனிப்பு லைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ரெட்டு சாப்பிட்ற மாதிரி பிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ சின்னாவுக்கு செய்கிறேன்னா
எண்ணெயை நல்லா விட்டுக்குறோங்க. திருப்பி போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு தானே செய்கிறோம், திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குறோங்க. அப்புறம் ஒரு அருமையான தோசை ரெடி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது ராத்திரிக்கு நீங்கள் சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வரும், சீனி போட்டதுனால இப்படி செவந்து வரும். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Like, subscribe, JJ Maxx Kitchen. Bye. See you. Bye.